தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான விடைத்தாள் ஓஎம்ஆர் ஷீட் எப்படி ஃபில் பண்ணுறது, என்னென்ன தவறுகள் செய்தால் மதிப்பெண்கள் குறைக்கப்படும்ன்றதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் சம்பந்தமாக ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எக்ஸாமுக்கான டைம், நெகட்டிவ் மார்க், பென் டைப், ஹால் டிக்கெட், இந்த இன்ஃபர்மேஷன் சம்பந்தமான முழு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஓஎம்ஆர் ஷீட்டை ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென்னை தான் யூஸ் பண்ணணும். பென்சில், ப்ளூ கலர் பென், ஜெல் பென், இங்கு பென் இது எல்லாமே ஓஎம்ஆர் ஷீட்டில் பயன்படுத்தக்கூடாது. கருப்பு கலர் பால் பாயிண்ட் பென்னை தான் பயன்படுத்தணும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஓஎம்ஆர் ஷீட் ஒரே பேப்பரில் 2 பக்கம் பிரிண்ட் ஆகிருக்கும். ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு 2 பகுதிகள் இருக்கும். பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் 200 கேள்விகளுக்கான விடைகளை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் இருக்கும் பாருங்கள், உங்களுடைய பெயர், உங்களுடைய விவரங்கள் எல்லாமே பூர்த்தியாகி இருக்கும். நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை. எக்ஸாம் கொஷின் பேப்பர் புக்லெட்டுடைய நம்பரை லெஃப்ட் சைடில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓஎம்ஆர் ஷீட்டுடைய பேக் பேஜில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே படிக்கிறதுக்கு உங்களுக்கு 9 மணிலேருந்து 9:15 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிக்கலாம். மேலும் ஓஎம்ஆர் ஷீட்டில் எப்படி ஷேர் பண்ணுறதையும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை ரீட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கான ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களுடைய பெயர், உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாமே சரியாக பிரிண்ட் ஆகி இருக்கிறதான்றதை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதையுமே எழுத தேவையில்லை, ஆல்ரெடி பிரிண்ட் ஆகி வந்திருக்கும். மேலும் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃப்ரண்ட்டில் உங்களுடைய ஃபோட்டோவோட ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும். உங்களுடைய ஃபோட்டோ தானன்றதை செக் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர் விவரங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. ஓஎம்ஆர் ஷீட்டுடைய ஃப்ரண்ட் பேஜை 2 பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. பார்ட் 1 பார்ட் 2. பார்ட் 2ல் தான் உங்களுடைய விவரங்கள் எல்லாத்தையுமே ஃபில் ஆகியிருக்கும். சரியாக 9:15 மணிக்கு உங்களுக்கு தேர்வுக்கான கேள்வித்தாள் புக்லெட் கொடுத்துருப்பாங்க. அந்த புக்லெட்டில் 7 டிஜிட்டில் உங்களுக்கு புக்லெட்டில் நம்பர் பிரிண்ட் ஆகியிருக்கும். அந்த நம்பரை பார்ட் 2ல் செக்ஷன் 2ல் ஃபில் பண்ணணும். ஒவ்வொரு நம்பரையும் பொறுமையாக பார்த்து ஃபில் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் ஃபில் பண்ண நம்பரை ஓஎம்ஆர் ஷீட்டில் சரியாக ஷேர் பண்ணணும். நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முறையும் எந்த எண்ணில் நம்ம பேனாவுடைய முனைகளை வச்சு ஷேர் பண்ணுறோன்றத கவனக்குறைவு இல்லாமல் பொறுமையாக ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை தவறுதலாக நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட் வேலிடேட் ஆகாது. உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ரெசண்ட், ஆப்சண்ட்டுன்னு சிம்பிள் இருக்கும். அதை நீங்கள் ஃபில் பண்ண வேணாம். ஹால் சூப்பர்வைசர் தான் ஃபில் பண்ணுவார். நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. ஓஎம்ஆர் ஷீட்டுடைய ஃப்ரண்ட் பேஜில் லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையெழுத்தை நீங்கள் ஹால் டிக்கெட்டில் உங்களுடைய கையெழுத்து எப்படி இருக்கோ அதே போல் ஓஎம்ஆர் ஷீட்லேயும் உங்களுடைய கையெழுத்தை பதிவு பண்ணிக்கோங்க. தயவு செய்து இன்விஜிலேட்டர், ஹால் சூப்பர்வைசர் கையெழுத்து போடுற இடத்துல உங்களுடைய கையெழுத்தை போட்டுறாதீங்க. கவனக்குறைவாக நிறைய பேர் இந்த தவறுதை செய்கிறாங்க. அதே போல் ஓஎம்ஆர் ஷீட்டில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்விஜிலேட்டர் அவருடைய கையெழுத்தும் பதிவு பண்ணணும். உங்களுடைய இடது கை விரல் ரேகையை நீங்கள் அங்கே பதிவு பண்ணணும். ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டில் விரல் ரேகையை பதிவு பண்ணும்போது வேறு எந்த இடத்திலும் உங்களுடைய விரல் ரேகை பதிவு பண்ணாமல் பார்த்துக்கோங்க. பகுதி 1லையும் செக்ஷன் 4ல் ப்ரெசண்ட், ஆப்சண்ட்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. ஹால் சூப்பர்வைசரே அதை ஃபில் பண்ணிப்பார். கேள்வித்தாளில் உள்ள 200 கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டோடைய பகுதி 1 ரைட் சைடில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் 3 களங்கள் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு களத்துலையும் 200 கேள்விகளுக்கான விடைகளை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கேள்விகளுக்கும் 4 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ எந்த விடை சரியோ அது A, B, C, Dயில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு எந்த ஆப்ஷனும் தெரியாத பட்சத்தில் ஈன்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓஎம்ஆர் ஷீட்டில் எந்த ஒரு கேள்விகளுக்கும் நீங்கள் விடையளிக்காமல் இருக்கக்கூடாது. ஓஎம்ஆர் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்சரை ஷேர் தான் பண்ணணும். டிக் மார்க் பண்ணுறதோ இன்ட்டு மார்க் பண்ணுறதோ இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடக்கூடாது. விடைகளை ஷேர் பண்ணும்போது கவனமாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் விரைவாக ஷேர் பண்ணி ஒரே ஆன்சருக்கு A, Bன்ற 2 ஆப்ஷனையும் ஷேர் பண்ணிடாதீங்க. ஒரே கேள்விகளுக்கு 2 ஆன்சர் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா
நீங்கள் அதில் இன்ட்டு மார்க் பண்ணுறதோ ஒயிட்னர் வைக்கிறதோ ரப்பரை வச்சு அடிக்கிறதோ இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடக்கூடாது. அதுபோல் ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய விடைத்தாள் இன்வேலிட் ஆகிவிடும். ஓஎம்ஆர் ஷீட்டில் 200 கேள்விகளுக்கான விடைகளையும் நீங்கள் சரியாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு களங்கள்லையும் ஏவை எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்கீங்க, பியை எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்கீங்க, அதே போல் களம் 2ல் ஏ எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்கீங்க, பி எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்கீங்க, சிடிஇ எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்கீங்க, அதே போல் களம் 3ல் ஏபிசிடிஇ எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த எண்ணிக்கையெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ களம் ஏவில் களம் 1ல் உள்ள பியோட எண்ணிக்கை, களம் 2ல் உள்ள பியோட எண்ணிக்கை, களம் 3ல் உள்ள பியோடைய எண்ணிக்கை, இது மூணுத்தையுமே கூட்டி லெஃப்ட் சைடில் பார்ட் 1ல் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் களம் 1ல் உள்ள சியோட எண்ணிக்கை, களம் 2ல் உள்ள சியோட எண்ணிக்கை, 3ல் உள்ள சியோட எண்ணிக்கை, இது மூணுத்தையுமே கூட்டி லெஃப்ட் சைடில் பார்ட் 2ல் உள்ள களத்தில் நீங்கள் சிக்கு நேராக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் களம் 1ல் உள்ள டியோடைய எண்ணிக்கை, களம் 2ல் உள்ள டியோடைய எண்ணிக்கை, களம் 3ல் உள்ள டியோடைய எண்ணிக்கை, இது எல்லாத்தையுமே நீங்கள் கூடுதல் பண்ணி அதற்கான விடையை நீங்கள் லெஃப்ட் சைடில் வரக்கூடிய விடை 50ன்னு இருந்தால் 050ன்னு ஃபில் பண்ணுங்கள். 50ன்னு ஃபில் பண்ணக்கூடாது. அதே போல் களம் 1ல் உள்ள ஈயோடைய எண்ணிக்கை, களம் 2ல் உள்ள ஈயோடைய எண்ணிக்கை, களம் 3ல் உள்ள ஈயோடைய எண்ணிக்கை எல்லாத்தையுமே கூடுதல் பண்ணி ஈல காலத்தில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபில் பண்ண நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கோங்க. ஈயோடைய எண்ணிக்கை 0வாக இருந்தால் ஈக்கு நேராக 000ன்னு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஷேர் பண்ணுறத கம்ப்யூட்டர் தான் வேலிடேட் பண்ணும். அதனால் கவனமாக ஷேர் பண்ணுங்கள். வட்டத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். 2 வட்டத்தில் தவறுதலாக ஷேர் பண்ணிடாதீங்க. இதை ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 12:30 மணி முதல் 12:45 மணி வரைக்கும் 1/4 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் இதை ஃபில் பண்ணிடுங்க. இதை ஃபில் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட் வேலிடேட் செய்யப்பட மாட்டாது. நீங்கள் ஃபில் பண்ண டோட்டல் எல்லாத்தையுமே இன்விஜிலேட்டர் ஃபில் பண்ணி ஓவரால் டோட்டல் 200க்கு டேலி பண்ணுவார். ஸோ இதை நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண தேவையில்ல. ஹால் சூப்பர்வைசரே இதை ஃபில் பண்ணிப்பார். ஓஎம்ஆர் ஷீட்டுடைய பின்பக்கத்தில் ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி ஃபில் பண்ணுறதுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ரவுண்டில் ஷேட் தான் பண்ணணும். டிக் மார்க் பண்ணுறதோ இன்ட்டு மார்க் பண்ணுறதோ அரைக்குறையாக ஷேட் பண்ணுறதோ இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடக்கூடாது. ஓஎம்ஆர் ஷீட்டுடைய பின்பக்கத்தில் கண்டிப்பாக உங்களுடைய சைனை பதிவு பண்ணியே ஆகணும். ஒருவேளை நீங்கள் சைன் போட மறந்துட்டீங்கன்னா உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட் வேலிடேட் ஆகாது. ஓஎம்ஆர் ஷீட்டில் உறுதிமொழி கீழே உங்களுடைய கையெழுத்தை பதிவு பண்ணிக்கோங்க. ஓஎம்ஆர் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கையெழுத்து 2 இடத்துல நீங்கள் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல உங்களுடைய விரல் ரேகையை பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களுடைய விவரங்கள் பிரிண்ட் ஆகி இருக்கும். ஒருவேளை பிரிண்ட் ஆகாமல் இருந்தால் உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களுடைய பதிவு எண்ணை சரியாக எழுதியிருக்கணும். ஒருவேளை தவறுதலாக எழுதியிருந்தீங்கன்னா அதற்கு 2 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். ஆன்சர் ஷீட்டில் 200 கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதற்கான டோட்டலை நீங்கள் கீழே ஃபில் பண்ணுவீங்க. அந்த டோட்டலில் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அதற்காக 2 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். ஓஎம்ஆர் ஷீட்டில் கொஸ்டின் பேப்பருடைய நம்பரை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் ஃபில் பண்ணாத விட்டுட்டிங்கன்னா அதற்கு 5 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களுடைய கையெழுத்து விரல் ரேகை இது எல்லாமே பதிவு பண்ணாமல் இருந்ததுன்னா உங்களுடைய மொத்த மதிப்பெண்களிலிருந்து 2 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். ஓஎம்ஆர் ஷீட்டில் 200 கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும். ஒருவேளை ஏதாவது ஷேர் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அதற்கு 2 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். இது போன்ற தவறுகளை செய்யாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் எக்ஸாமில் உங்களுக்கு பயம் இல்லாமல் ஷேர் பண்ணுவீங்க. மேலும் உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டில் கிறுக்கல் செய்வதோ ஓஎம்ஆர் ஷீட்டில் ஏதாவது எழுதுவதோ இது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட் வேலிடேட் ஆகாது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் சிறப்பாக தேர்வு எழுதி அரசு பணியில் பணிபுரிய உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வே டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.